வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா ஹலாசன். ஹலாசன் நார்மலி உங்க பாடி ரொம்ப ஹார்டா இருந்தா அதை கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் பண்ணி விடுறதுக்கும் உங்க பிளட் சர்க்குலேஷனை சீராக்குறதுக்கும் தான் ஹலாசனம். இது மைண்ட் ஸ்ட்ரெஸ் கம்ஃபர்டபுளை ரொம்பவே கொடுக்கும். ஏன்னா பாடியில மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருந்தா ஹலாசனாவை ஒரு நிமிஷம் பண்ணாலே உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா கிடைக்கும். இதே உங்களுக்கு சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்டா இருந்தா ஹலாசனாவை தவிர்க்கிறது பெட்டர். ஏன்னா கால் மேல போக போது தலைக்கு அப்பாப்பட்டு அப்போ வலி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க ஹலாசனாவை தவிர்க்கிறது பெட்டர். இப்ப நம்ம ஹலாசனா எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ மெதுவா நீங்க சைடுல படுத்துக்கோங்க. உங்க முட்டி ஃபோல்டட் பொசிஷன்ல தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா மெதுவா உங்க காலை தூக்கும் போது பின்புறமா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இடுப்பு பகுதியில உங்க கை வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ மெதுவா கால், பிகினர்ஸ் நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்கும், கால் இன்னும் முன்னாடி போகாத பட்சத்துல உங்க கையில இடுப்பை பிடிச்சே வச்சுக்கோங்க. போனதுக்கு அப்புறமா வேணா நீங்க மெதுவா கைய ரிலீஸ் பண்ணலாம். மெதுவா நீங்க காலை டச் பண்ணலாம். மூச்சு உள்ள வெளிய இது 1 நிமிஷத்து வரைக்கும் நீங்க பண்ணலாம். மெதுவா நீங்க ஃபோல்ட் பண்ணி உங்க இடுப்புல பிடிச்சு மெதுவா உங்க இடுப்பை நீங்க இறக்கணும். இந்த மாதிரி மெதுவா நீங்க இறக்குனாதான், இல்லைன்னா உங்க இடுப்பு பகுதி வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொரு தடவை நான் ஹலாசனா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். மெதுவா படுத்துக்கிட்டு உங்க கைய பிடிச்சு உங்க இடுப்பு பகுதியில கைய வர மாதிரி பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தாலே பெட்டர். அதுக்கப்புறமா நாள் பட உங்க கால் இங்க படும், உங்க கைய நீங்க ரெஸ்ட் பண்ணிக்கலாம். மூச்சு உள்ள வெளிய மெதுவா தான் எடுக்கணும். அண்ட் மெதுவா நீங்க உங்க முட்டிய ஃபோல்ட் பண்ணி இடுப்புல கைய வச்சு பிடிச்சு மெதுவா நீங்க இறக்கணும். இறக்கி நீங்க ரெஸ்ட் பண்ணலாம். நம்ம இப்போ ஹலாசனா பார்த்தோம். ஹலாசனா எல்லாராலையும் பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தா நீங்க உங்க டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்றது பெட்டர். அதே சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், அதாவது கழுத்து பகுதியில ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தா நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர். நீங்க பண்ணாதீங்க. நீங்க பண்ணும்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு வலி ஏற்படும், மூச்சு முட்டுறதுக்கு ஃபீலிங்கும் உங்களுக்கு ஏற்படும். நார்மலி மூச்சு எடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க ஹலாசனா அவாய்ட் பண்ணலாம். ஆனா மத்தபடி எல்லா லேடிஸ் நீங்க அதை ட்ரை பண்ணும்போது உங்க பாடியில உங்களோட பிளட் சர்க்குலேஷன் சீராகிற வாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க ஹலாசனா பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.